அன்புள்ள தமிழக மக்களே, நான் தான் டிஜேபி பாஸ்கர். நான் தான் மத நல்லிணக்கான அறிஞர். மத நல்லிணக்க கட்சியின் தலைவரும் நான் தான். நான் லா பர்சனாக இருக்கிறேன். நீதிமன்றத்திலே ஏழை மக்களுக்காக வாதாடுகிறேன். பல சமூக சீர்திருத்தங்களை இந்த நாட்டில் நடத்தியிருக்கிறேன். I am a social activist and social reformer in India. Mind it, take down my speech. அன்புள்ள பொதுமக்களே, நான் மத நல்லிணக்கத்தை போற்றி பாராட்டுவதனாலே ஏராளமான மத நல்லிணக்க கூட்டங்களை அரசு அனுமதி பெற்று நடத்தியிருக்கிறேன். நான் பேசும்பொழுது தெருக்களிலே நான் மைக் வைத்து பேசும்பொழுது பொதுமக்கள் அதை ரசித்தார்கள். யாரும் என்னை திட்டவில்லை. இப்பொழுதும் சொல்கிறேன், இந்த நாட்டிலே எஸ்சி மக்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள். இந்த ஏழ்மை நிலையில் இருக்கும் இந்த எஸ்சி மக்களுக்கு மத்திய அரசும் உதவவில்லை, மாநில அரசும் உதவவில்லை. அதே போல் எஸ்டி மக்கள் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. எம்பிசி மக்கள் அதிலும் ஏழைகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எந்த உதவியும் இல்லை, யாரும் செய்யவில்லை. பிசி மக்கள் 75 ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்தியாவிலே, தமிழகத்திலே. அவர்களுக்கு யாரும் எந்த அரசாங்கமும் எந்த உதவியும் செய்யவில்லை. இது மத நல்லிணக்கத்திற்கு எதிரானதாகும். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், பௌத்தர் அனைத்திலும் இருக்கும் ஏழை மக்கள் பயன்பெறுவார்களானால் அது சமூக நீதியாகும். இன்றைக்குள்ள சட்டங்கள் எல்லாமே பணக்காரர்களுக்குத்தான் பயன்படுகிறது. ஏழைகளுக்கு பயன்பெறவில்லை. விளையாட்டில் ஈடுபட்டால் அவர்களுக்கு கோடி கோடியாக ஒருவனுக்கே தூக்கி கொடுக்கிறார்கள். ஐசிசி, இன்டர்நேஷனல் இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில், இதில் வேலை செய்யக்கூடிய, இதில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு கோடி கோடியாக சம்பளம் கொடுக்கிறார்கள். இந்த கிரிக்கெட் விளையாட்டினால் ஏழை மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்த விளையாட்டுகள் இவ்வளவு சம்பளம் கொடுக்க, கிரிக்கெட் இருக்கலாம், ஏதோ லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கலாம். கோடி கோடியாக கொடுப்பது இந்த நாட்டிலே ஏற்றத்தாழ்வுகளை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும். எனது தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், ஜனநாயக சோஷலிசம் என்று சொன்னார்கள். அந்த ஜனநாயக சோஷலிசம் இப்போது அழிந்து வருகிறது. கிரிக்கெட் வீரர்களுக்கு கோடி கோடியாக பணத்தை அள்ளித்தரக்கூடாது. அவர்களுக்கு ஊர்தோறும் அமைச்சர்களை அழைத்து போவது போல ஊர்வலமாக அழைத்து சென்று மரியாதை கொடுப்பதும் சரியில்லை. இதை திருத்த வேண்டும். இந்த நாட்டிலே இந்து கோவில்கள் இருக்கின்றன. இந்து கோவிலிலே இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரணும், கிறிஸ்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரணும், எஸ்சி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தரணும். அப்படி கொடுத்தால்தான் அது மத நல்லிணக்கமாகும். கோவிலிலே வருகின்ற வருமானம் எங்கே போகிறது, யாருக்கு போகிறது என்பது யாருக்கு தெரியாது. எஸ்சி மக்களை முன்னிலைப்படுத்தி இந்து கோயில்கள் இயங்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நாட்டிற்கு நல்லது. எஸ்சி மக்களை யாரும் புறக்கணிக்கக்கூடாது. எஸ்சி மக்கள் தான் இந்துவின் முதல் குடிமகன், முதலில் தோன்றிய மகன், முதலில் தோன்றிய மனிதன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே தோன்றிய முதல் தமிழன் எஸ்சி தான். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்சிக்கு பிறகுதான் எம்பிசி வந்தான், எம்பிசிக்கு பிறகுதான் பிசி வந்தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
6000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமர் இருந்தார். ராமருக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹரிச்சந்திர மகாராஜா இருந்தார். ஹரிச்சந்திர மகாராஜா இருந்தபோது இந்த நாட்டிலே ஜாதி மதம் கிடையாது. ராமர் ஆட்சி செய்த போது இந்த நாட்டிலே ஜாதி மதம் கிடையாது. இப்போது தான் ஜாதி மதம் இருக்கிறது. ஜாதி மதம் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிக்க முயற்சிக்கக்கூடாது, அது தவறு. எல்லா கடவுளையும் சமமாக மதிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே மத நல்லிணக்கம் ஒரே ஒரு மாவட்டத்தில் இருக்கிறது. மீதி மாவட்டங்களில் மத நல்லிணக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது எந்த மாவட்டம் என்று கேட்டால் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்திலே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக வாழ்கிறார்கள். அதன் பிறகு இந்த நாகூர், நாகப்பட்டினம் போன்ற ஊர்களிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியாக வாழ்கிறார்கள். இது பாராட்டுதற்குரியது. இதே போல் எல்லா ஊர்களிலும் இருக்க வேண்டும். வெடிகுண்டு கலாச்சாரத்தை இந்த நாட்டில் யாரும் ஆதரிக்கக்கூடாது. யார் வெடிகுண்டு வைத்தாலும் அவர்கள் தேச துரோகிகள் தான். அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். அதில் சமரசம் கூடாது. இங்கே கோயம்புத்தூரிலே 4 கொள்ளையர்கள் 10க்கும் மேற்பட்ட வீடுகளிலே புகுந்து கொள்ளையடித்ததாக சொல்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் சுட்டு பிடித்தார்கள் என்று சொல்கின்ற பொழுது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காவல்துறை என்றைக்கும் ஜாதி மதம் பார்க்காது. அதற்கு தேவையானது சட்டம்தான். காவல்துறை எப்போதுமே யாரையுமே அடிக்காது, உதைக்காது, துன்புறுத்தாது. அது சட்டத்தின்படி தான் போகும். தமிழகத்து காவல்துறை மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் பல காவல் நிலையங்களுக்கு சென்று நான் தெரிந்து வந்திருக்கிறேன். இன்னும் பல காவல் நிலையங்களுக்கு நான் மீண்டும் போவேன். எந்த காவல் நிலையத்திலும் காவல்துறையினர் யாரிடமும் லஞ்சம் கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. மரியாதைக்கு குறைவே இல்லை. காவல் நிலையத்திற்கு போனால் ஐயா வாங்க உட்காருங்கன்னு தான் சொல்கிறாங்க. யாரையும் போடா வாடான்னு சொல்கிறதில்ல. அந்த அளவிற்கு தமிழக காவல்துறை மிகவும் சிறந்த முறையில் இயங்குகிறது. காவல்துறையும் மத நல்லிணக்கத்தை மதிக்கிறது. நீதிமன்றங்களும் அப்படித்தான். தமிழக நீதிமன்றங்கள், பல நீதிமன்றங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். உயர் நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்கிறேன். அந்த நீதிமன்றங்களிலே எங்களை போன்று இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தாளர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறார்கள். அதை நான் பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, தமிழக மக்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்பு இல்லை. இதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியும் கிடையாது, எந்த வளர்ச்சியுமே இல்லை. ஆனாலும் இருக்கின்ற ஆட்சியில் இப்போது இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பரவாயில்லை. அவர் ஓரளவு மக்களுக்கு நல்லது செய்கிறார். அதற்காக நாம் இந்த முதல்வரை பாராட்டுவேன், போற்றுவேன், புகழுவேன். அவருக்காக ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் பாடுகிறேன். இன்னும் நிறைய பாடல்கள் நான் பாடுவேன். ஆனாலும் நான் மத நல்லிணக்கத்தில் இருப்பதனாலே எனக்கு அதுதான் முக்கியம். இப்போது பாடுறேன், கேட்குறீங்களா? கேளுங்க. தேர்தல் வருது, தேர்தல் வருது, ஓட்டு போடுங்க. அம்மா தேர்தல் வருது, தேர்தல் வருது, ஓட்டு போடுங்க. ஐயா தேர்தல் வருது, தேர்தல் வருது, ஓட்டு போடுங்க. அண்ணா தேர்தல் வருது, தேர்தல் வருது, ஓட்டு போடுங்க. நீங்கள் பார்த்து போடுங்க, அந்த பட்டனை தட்டி ஓட்டு போடுங்க. உதய சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஸ்டாலின் மிகவும் நல்லவர் என்பதால் நான் அதை ஆதரிக்கிறேன். ஒரு ஸ்டேட்ஸ்மேன், மிகச்சிறந்த ஸ்டேட்ஸ்மேனாக ஸ்டாலின் இருக்கிறார். இதை நான் ஆதரிக்கிறேன். மற்றவர்களெல்லாம் நான் ஆதரிக்க முடியாது என்னால். ஸ்டாலின் மிகவும் சிறந்தவர். ஈரோட்டிலே மாண்புமிகு அமைச்சர் மிகச்சிறந்த அறிஞர். அதனால் அவருக்கும் நான் வணக்கம் சொல்லுவேன். அவரையும் நான் ஆதரிக்கிறேன்.
மற்றவர்களையெல்லாம் நான் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது. இவர்கள் இருவரும் மிகச்சிறந்தவர்கள், அதனால் இவர்களை நான் ஆதரிக்கிறேன். மீண்டும் பாடி முடிக்கிறேன். தேர்தல் வருது, தேர்தல் வருது, ஓட்டு போடுங்க அம்மா, ஓட்டு போடுங்க ஐயா, ஓட்டு போடுங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க. யாருக்கு ஐயா ஓட்டு போடுறது? உதயசூரியன் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்றாலும் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர் மதநலக்க அறிஞர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பிஎட் படித்தவர்கள், எம்எட் படித்தவர்கள் வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிஎட் படித்தவர்கள், எம்எட் படித்தவர்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்க வேண்டும். அவர்களுக்கு க்ஷேம நல நிதியை அரசு ஏற்படுத்தி அவர்களுக்கு பிஎஃப்ஐ தமிழக அரசு போட வேண்டும். இப்படி செய்தால்தான் கல்வியாளர்களை நாம் பாதுகாக்க முடியும். வெறும் கல்வி தமிழகத்திலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கல்வியுடன் வேலை இருக்க வேண்டும், அது அரசு வேலை இருக்க வேண்டும். இந்த அவுட் சோர்சிங் முறை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவுட் சோர்சிங் என்பது தனிப்பட்ட மனிதன் பிழைப்பதற்காக அரசாங்க பணம் செலவிடப்படுகிறது. இதை நான் கண்டிக்கிறேன். அரசாங்க வேலை என்பது அரசாங்க வேலையாகத்தான் இருக்க வேண்டும். இதற்காக நான் விரைவில் போராடுவேன். எந்த போராட்டம் நடத்தினாலும் நான் வன்முறையின்றி போராட்டத்தை நடத்துவேன். என்னுடைய கொள்கை என்னவென்று கேட்டால், படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும். படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்காமல் விளையாட்டு வீரர்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பது நியாயமாக இருக்காது. அது சர்வாதிகாரமாகத்தான்